ஒரு ஸ்பெஷல் சாட்ஸ் பிரிவுல அண்டர் கவர் அதிகாரியா இருக்காரு காந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜய். மிஷன் ஒன்றின் போது தன்னுடைய 5 வயது மகனான ஜீவனை அவர் இழந்துட்டு தான் நினைச்சு காந்தி உடைஞ்சு போயிருக்க பல வருஷங்கள் கழிச்சு மீண்டும் ஜீவனை எதிர்பாராத இடத்துல சந்திக்கிறாரு. இப்படி இணையிற தளபதியும் இளைய தளபதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு பின்னணியில இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் ஒன்லைன். ரொம்பவே பழக்கப்பட்ட 70s இருந்து நம்ம பார்த்து பழகின கதைக்களம் தான். அதுல டி ஏஜிங், பெரிய நடிகர் பட்டாளம், ரீலுக்கு ரீல் ஒரு ட்விஸ்ட், சர்ப்ரைஸ் கேமியோ, அங்கங்க ட்ரேட்மார்க், விபி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் காக்டெயில் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. அதுல ஓரளவு பாஸ் பண்ணியும் இருக்காரு, நிறைய இடங்கள்ல ஃபெயில் ஆகியுமே இருக்காரு. 3 மணி நேரங்கள் ஓடக்கூடிய இந்த கோட் திரைப்படத்துல இருந்து தாராளமா 20 இருந்து 30 நிமிஷங்களை கட் பண்ணி தூக்கியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே பயங்கர கிறிஸ்பா இருந்திருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் கிளைமேக்ஸ் நம்பி தான் படமே இருக்கு அப்படின்றது படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். இருந்தாலும் 2 விஜய்களையும் பயன்படுத்திய விதம், அங்கங்க சில சர்ப்ரைஸான விஷயங்கள்னு சொல்லி தன்னுடைய ட்ரேட்மார்க்கான விஷயங்களை வச்சு தப்பிச்சிடுறாரு விபி. சோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பேர் வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கல அப்படின்னாலுமே கூட ஒரு கமர்ஷியல் படமா ஓரளவு பார்க்கறவங்கள மகிழ்விக்குது இந்த கோட்.